ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக குக்கர்லேயே ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மட்டுமே சூப்பராக எப்படி நம்ம கேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு, 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. இதுதான் அளவு. அங்கே 1 கப் மைதா மாவு வச்சுருக்கேன், இந்த சைடு 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு அந்த 1 கப் சர்க்கரையில் பாதி சர்க்கரை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம், பாதி சர்க்கரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் கொஞ்சமாக எப்படின்னா ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது ரொம்ப கம்மியாக ஒரு 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, அந்த டேஸ்ட்டுக்காக தான் இது நம்ம போடுறதே. இதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இதை அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பவுடராக வந்துடும். இப்போ இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற சர்க்கரையை வந்து நல்லா சர்க்கரை பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக வரும். அதனால தான் வந்து சர்க்கரை பாகு நான் ரெடி பண்ணுறேன். இப்போது இந்த சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. ஹீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இதை கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விடும்போது அதுவே கொஞ்சம் நல்லா உருகி ஒரு சர்க்கரை பாகு மாதிரி லைட்டாக வந்துடும். பாருங்கள், நான் காட்டுறேன். இதை நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா இந்த சர்க்கரை மெதுவாக அப்படியே உருகி வந்துடும். இந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா உருகி வரும்போது இந்த மாதிரி உருகி வந்ததும் நல்லா சுடுதண்ணி கொதிக்க எடுத்து வச்சு அதை இதில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா சர்க்கரை பாகு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி தான் ஒட்டி வரும். நல்லா நீங்கள் கலந்திங்கன்னா சரியாயிடும். இதில் நான் கொஞ்சமாக முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறேன். அப்போ வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வந்து அந்த கேரமலைஸோடு இது வந்து இதாகும்போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை பாகில் போட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் இதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்குங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முட்டை இதில் சேர்த்தோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். முட்டை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக முட்டை சேர்க்குறோம். பாருங்கள், முட்டை வந்து நீங்கள் சேர்க்காமலும் கூட பண்ணலாம். எக்லெஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன். இதில் நான் எக் போட்டு பண்ணியிருக்கேன். முட்டையும் நான் கலந்து விட்டுட்டேன் இதில். இப்போ இந்த சர்க்கரை பாகையும் இதில் சேர்த்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை பாகையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் கலந்து விடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பவுடர் சேர்க்கணும்னு பார்த்துக்குங்க. பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா வரும். அது ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்பலாம் அவசியம் இல்லை. இது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ தண்ணி சேர்க்காம அதுக்கு பதிலாக நம்ம 1 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா ஒருவேளை தண்ணி பதம் வந்து அதிகமாக போனாலும் போயிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர் ஊற்றிடுறேன். அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு பத்தலை அப்படிங்கும்போது இன்னும் 1/4 டம்ளர் ஊற்றிட்டேன். எனக்கு மொத்தமாக 1 டம்ளர் பால் தேவைப்பட்டுச்சு. இப்போ பாலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பாருங்கள், லாஸ்ட்டாக நீங்கள் இதில் வெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஒரு சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். நல்லா ஒரு பெரிய ஒரு பீஸ் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். பாருங்கள், சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேறு பவுலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா அந்த பவுலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்க அப்படின்னா வந்து ஒட்டாமல் இருக்கும் கேக்கு. இப்போது இந்த பவுலில் தான் நம்ம கேக்கை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இதை நம்ம வந்து நல்லா இந்த ஃபுல்லாக நெய் தடவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கை வந்து ஊற்றி வச்சாச்சு, கேக் மாவு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் குக்கருக்கு கீழே வந்து நல்லா கொஞ்சம் உப்புக்கல்லெல்லாம் நல்லா சால்ட் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் பேனை வச்சுருக்கேன். மேலே வந்து அப்படியே சாஃப்டாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதாமும் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் குக்கரை மூடி தான் வச்சேன் நான். குக்கரை மூடி ஒரு விசில் போடாமல் அப்புறம் குக்கர் வாசர் போடாமல் அப்படியே வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் பேக் பண்ணி எடுத்தேன். இங்கே பாருங்கள், சூப்பராக குக்கர் கேக் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த மாதிரி குக்கர் கேக் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் பையனுக்கு இந்த டைம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.